ஓம் சக்தி, என் உள்ளங்கையில் உன் குழந்தை. இத்தலைப்பின் கீழ் நாம் ஒரு அனுபவ பதிவினை காண்போம். நன்றிகள். சக்தி ஒளி இதழ், பிப்ரவரி 2020. பதிவு செய்தவர் சக்தி ஆறுமுகம், சிங்காநல்லூர். வெளியீடு ஆதிபராசக்தி கல்வி மருத்துவ பண்பாட்டு அறநிலையம். தொண்டர் சக்தி ஆறுமுகம் மற்றொரு தொண்டரான சக்தி டி.ஆர். செல்வராசு அவர்களிடம், அருள் திரு அம்மா அவர்களிடம் உங்களுக்கு இவ்வளவு ஈடுபாடு வந்தது எப்படி என கேள்வி எழுப்பினார். அவ்வாறு சக்தி ஆறுமுகம் கேட்டிட காரணம், பெருந்துறை சக்தி பீடத்தை நிறுவ அரும் பெரும் தொண்டாற்றியவர் சக்தி டி.ஆர். செல்வராசு என்பதே காரணமாகும். சக்தி டி.ஆர். செல்வராசு அவர்கள் அருள் திரு அம்மா அவர்களிடம் பெற்ற அனுபவத்தை கூறுகின்றார். அதனை கவனிப்போம். 1990ஆம் ஆண்டு இருமுடி ஏந்தி வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் அளிக்கும் பேற்றை எங்கள் பெரியார் மாவட்டத்துக்கு அளித்திருந்தாள் அன்னை. நானும் பெரியார் மாவட்ட தொண்டர்களுடன் சேர்ந்து மருவத்தூர் சென்று தொண்டு செய்ய விரும்பினேன். அன்னதான பணியில் ஈடுபட்டேன். ஒரு நாள் எனக்கு என் வீட்டு நினைவு வந்துவிட்டது. என் குழந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் வந்துவிட்டது. மனைவி குழந்தையை விட்டு தொண்டு செய்ய வந்த பிறகு வீட்டை பற்றி நினைக்க கூடாது. உண்மை தொண்டனுக்கு தொண்டுதான் முக்கியம் என்பது உண்மைதான். ஆனாலும் நான் சராசரி மனிதன் அல்லவா? என் குழந்தையை போய் பார்த்துவிட்டு வர வேண்டும் என்ற அவளை கட்டுப்படுத்திக் கொள்ளதான் முயன்றேன். முடியவில்லை. ஒரு நாள் அருள் திரு அம்மா அவர்களிடம் சென்றேன். அம்மா, உங்கள் உத்தரவு கிடைத்தால் நான் ஊருக்கு சென்று என் குழந்தையை பார்த்துவிட்டு உடனே வந்து விடுகிறேன் என்று முறையிட்டேன். அம்மா அவர்களின் திருவடிகளில் விழுந்து உத்தரவு கேட்டேன். அம்மா அவர்கள் புன்முறுவலோடு எழுந்திரு என்றார்கள். அருள் திரு அம்மா அவர்கள் தன் கரத்தை உயர்த்தி ஆசி புரிவது போல காட்டினார்கள். சக்தி, அந்த கரத்தில் தான் நான் அந்த அற்புத காட்சியை கண்டேன். ஆம், இரவு பகலாக எந்த குழந்தையை ஊருக்கு போய் பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று ஏங்கினேனோ, அந்த குழந்தையை, என் அன்பு மகனின் உருவத்தை அம்மாவின் திருக்கரங்களில் கண்டு அப்படியே மெய் சிலிர்த்து நின்று விட்டேன். அம்மா என்று கதறியபடி மீண்டும் திருவடிகளில் அப்படியே விழுந்தேன். மீண்டும் எழுந்து அருள் திரு அம்மா அவர்களின் முகத்தை பார்த்தேன். அதே புன்முறுவல். ஊருக்கு போக வேண்டும் என்ற எண்ணமே மறைந்து விட்டது. அந்த அற்புத அனுபவம் தான் அருள் திரு அம்மா அவர்களிடம் என்னை அடிமையாக்கி விட்டது என்றார் சக்தி டி.ஆர். செல்வராசு அவர். நாம் தற்பொழுது கவனிப்போம். உலகத்தின் மூலை முடுக்குகள் எல்லாம் இன்று கூகுள் மேப்பில் பதிவாகியுள்ளன. யார் யார் எங்கு வசிக்கிறார்கள் என்பதை அலைபேசியின் இருப்பிட கோடை வைத்து கண்டுபிடித்து விடலாம். புது கண்டுபிடிப்பாக அலைபேசியின் சிப்புகளில் மாற்றம் செய்து கருவிகளை இயக்கும் முறையும் வந்துள்ளது. இவ்வாறு பல புதிய கண்டுபிடிப்புகள் இருப்பினும் மெஞ்ஞானம் அதனை நொடியில் தோற்கடித்து விடுகிறது. அருள் திரு அம்மா அவர்கள் அக்குழந்தையின் உருவத்தை தன் கரங்களினால் ஸ்கேன் செய்து அதனை டிஸ்பிளே செய்து காட்டியது ஒளி ஒளி அலைவீச்சுகளை அவர்கள் கட்டுப்படுத்தும் பயன்படுத்தும் அதிநவீன முறையை அன்று தன் தொண்டனுக்கு காண்பித்து விளையாடி இருக்கிறார்கள் என்பது தற்பொழுது இவ் அனுபவத்தை நான் படிக்கும் பொழுது உணர்ந்து கொண்டேன். கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள். தொடர்ந்து கவனிப்போம். ஓம் சக்தி.